இந்த சூப்பரான பீன்ஸ் பொட்டேட்டோ பிரட்டல் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் வாங்க. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் இன்றைக்கி இந்த ஃப்ளாட் பீன்ஸ் பாருங்க, இவ்வளோ லாங் ஃப்ளாட் பீன்ஸ் ஆகிருக்குன்னு சொல்லி இந்த ஃப்ளாட் பீன்ஸ் வச்சு ஒரு கறி செய்ய போகிறேன். நான் இப்போ இதை க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுற கறி செய்ய கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பீன்ஸ் வந்து இப்படி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த ஃப்ளாட் பீன்ஸ் அதை இப்போ நான் கறி செய்ய போகிறேன். அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அது வதங்குறதுக்கு நாங்கள் இதுக்கு தண்ணி விடுறது இல்லை. இந்த எண்ணெயிலையும் அந்த மூடியில் வர தண்ணி, அதை நான் இதை மூடி வைக்க அதில் வர தண்ணியிலையும் மாத்திரம்தான் அது வதங்கணும். தண்ணி விடாமல் தான் வைக்க போகிறேன். அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு முதல் நான் கொஞ்சமாக கடுகு எடுத்து பொரிய போடுறேன். சின்ன சீரகம், பெரிய சீரகம் கொஞ்சம், உளுத்தம்பருப்பு, வெந்தயமும் கணக்க போடக்கூடாது, கயறு. இது நல்லாவே எல்லாமே பொரியட்டுக்கும். இது எல்லாமே நல்லாவே பொரிஞ்சிட்டுது. அதில் உள்ளி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போடுறேன். பெரிய தேவையான வெங்காயம், வெப்பில எடுத்து இதுக்குள்ள நான் இதுக்கு இந்த வெங்காயம் வந்து ஒரு முக்கால்வாசி வதங்கிட்டுது. இனி அந்த பீன்ஸோடையும் சேர்ந்து வதங்கிடும். நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வேணுமெண்டு இல்லை, இப்படி வதங்கினா காணும். அதை இதை எடுத்து நாளாக பட்டி வச்சுக்கேன். அதையும் போடுறேன். கொஞ்சமாக பெருங்காயம், அது பவுடரும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தூள் ஒன்றும் போட இல்லை, மிளகாய்த்தூள் கொஞ்சமாக உங்களோட உரைப்புக்கு ஏற்றது க்ரஷ் சில்லி போடுங்க. நான் எல்லாத்துக்கும் கூடுதலாக க்ரஷ் சில்லி சேர்க்குறேன்னா அது அந்த ஃப்ளேவர் இப்படி வதங்கி வரைக்கும் அந்த ஃப்ளேவர் நல்லா எல்லாமே வதங்கிட்டு இந்த மிளகாய் க்ரஷ் சில்லி போட்ட உடனே எரிஞ்சிடும். கன நேரம் விடக்கூடாது. இப்போ இந்த நான் எடுத்து வச்ச பீன்ஸை போடணும். அதில் இல்லை, இது நல்லா பிஞ்சு ஃப்ளாட் பீன்ஸ். அப்போ அது நல்லபடியாக குக் ஆகி வரும். இந்த இப்படியே தான் போட்டு மூடி வைக்க போகிறேன். அதோடு நான் கொஞ்சம் உருளைக்கிழங்கு உங்களுக்கு விருப்பமெண்டா போடலாம். எனக்கு அந்த உருளைக்கிழங்கு இந்த டேஸ்ட் விருப்பம், அதால் கொஞ்சம் உருளைக்கிழங்கும் குட்டி குட்டியாக கட் பண்ணி போடுறேன். கிழங்கும் போட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பு, இதால் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வைக்கிறேன். லோ மினிட்ஸால் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இது நல்லாவே இப்போ குக் ஆகிட்டுது. நான் அப்படியே மூடி வச்சேன்னா இதில் வேறு ஒன்றுமே போடல, தண்ணியும் விடையில. இது நல்லா குக் ஆகிட்டுது. பாப்பம் இந்த உருளைக்கிழங்கு பீன்ஸ் அவிஞ்சிட்டுது, உருளைக்கிழங்கு அவிஞ்சிட்டுது. அந்த பாப்பம் பாருங்க, கட் பண்ண டக்குன்னு பிஞ்சுது. உருளைக்கிழங்கும் நல்லாவே அவிஞ்சிட்டுது. பெருஞ்சீரகம், கருவேப்பிலை, வறுத்து திரிச்ச தூள், கரம் மசாலான்னு சொல்லலாம், லேசாக அதுக்கு போடுறேன். இல்லை போட்டுட்டு நட் மில்க் வந்து இவ்வளவு தான் போட்டு இதை பாருங்க, நல்லாவே இந்த பீன்ஸ் கறி ரெடி ஆகிட்டுது. பீன்ஸோட பொட்டேட்டோவும் போட்டு நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இது நாம் வந்து இப்படியே இனி மூடி ஃப்ளேம் ஆஃப் பண்ணி மூடிட்டு கொஞ்சம் மல்லியில் பாருங்க, கொஞ்சம் மல்லியில் தூவி மூடிட்டு ஒரு ஃப்ளேம் அந்த ஓம்லேயே விட போகிறேன்னு ஒரு 2 மினிட்ஸுக்கு. அப்போ தான் அது டேஸ்ட்டாக அந்த உள்ளுக்கு எல்லாம் நல்லா பிறண்டு. நான் இப்போ கரம் மசாலா போட்டேன்னா அதெல்லாம் அதில் நல்லாவே சேர்ந்து வரும். நான் இப்படியே ஒரு கொஞ்ச நேரம் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வைக்க போகிறேன். ஒரு 2 மினிட்ஸ் வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த பீன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த நான் மூடி வச்ச அந்த லீட்டிலேருந்து வந்த தண்ணியில் தான் இந்த குக் பண்ணப்பட்டு இருக்குது. இந்த பீன்ஸும் பொட்டேட்டோவும் உருளைக்கிழங்கும் சேர்ந்து பாருங்க என்ன சூப்பராக வந்திருக்குது. நாங்கள் இப்படி இந்த பிரட்டல் கறி மாதிரி வச்சா எப்பயுமே லெமன், ஏதாவது ஒரு தேசி புளி விட வேணும், லெமனோ லைம். நான் கொஞ்சம் லைம் விடுறேன். விட்டால் தான் அந்த டேஸ்ட், வாசம் எல்லாமே நல்லா இருக்கும். அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும். பாருங்க, நல்லா சூப்பராக இந்த பீன்ஸ் வித் பொட்டேட்டோ கறி ரெடி ஆகிருக்கு. இது நல்ல வாசம். க்ரஷ் சில்லி நீங்கள் போட்டு குக் பண்ணி பாருங்கோ. இப்படி ட்ரையாக குக் பண்ணுறது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஃப்ளேவர் நல்லா இருக்கும். இது வந்து நீங்கள் ரைஸோடு சாப்பிடலாம், மற்றது புட்டோட கூட சாப்பிட நல்லா இருக்கும். நீங்களும் இப்படி கூட வீட்டில் செய்து பாருங்கோ.
உங்களுக்கு இதை பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. எங்களோட சேனலுக்கு நிறையவே எல்லாரும் ஹெல்ப் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ.